அனைவருக்கும் வணக்கம். ஈழம் தொடர்பாக நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை வேட்பாளர் சீமானவர்கள் பேசுவது மிகைப்படுத்தப்பட்டது. அவர் நிறைய கதைகளை சொல்கிறார் அப்படின்னு திராவிட ஆதரவாளர்கள் வழக்கம் போல உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. 2009 போருக்கு முன்னாடி ஈழத்திற்கு அண்ணன் சீமானவர்கள் போயிட்டு வராரு. அதன் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பிறகு பல்வேறு மேடைகளை, குறிப்பாக மாவீரர் நாள் மே 18, இந்த 2 நாட்களில் அந்த ஈழம் தொடர்பாக அவர் சென்றதை, அங்கே தலைவர் பகிர்ந்து கொண்டதை, பல செய்திகளை சொல்லியிருக்காரு. அப்படி தான் ஆமைக்கறி நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் சொன்னாங்க. இது ஆமைக்கறி என்பது ஒரு ட்ரோல் மெட்டீரியல் போல், ஒரு விமர்சனத்துக்குரிய பொருள் போல் இங்கே மாற்றப்பட்டது. நம்ம ஊரில் சாதாரணமாக அசைவம் சாப்பிட்றவங்க மீன் கறி, சிக்கன், மட்டன் சாப்பிடுவோம். யாராவது எலிக்கறி சாப்பிட்றான்னு சொன்னால், எலிக்கறியா, எலிக்கறி இல்லாமல் சாப்பிடுவேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் எலிக்கறி சாப்பிடக்கூடிய ஆட்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் ஊரில் திருநெல்வேலி மாவட்டங்களில், தூத்துக்குடி மாவட்டத்தில் நம்மளே பார்த்துருக்கோம். ஞாயிற்றுக்கிழமையில் பள்ளிக்கூடம் விட்டுட்டா எலி பிடிப்பாங்க. சுண்டெலி, இந்த வெள்ளை எலி பிடிச்சி கொண்டு சுட்டு காட்டிலே சாப்பிடுவாங்க பள்ளிக்கூடத்து மாணவர்கள். திரைப்படங்களில் இப்போ அது காட்சிப்படுத்தப்பட்ட பிறகு, யூடியூப் சேனலாக வந்த பிறகு எலி சுட்டு சாப்பிட்றத வீடியோக்களை பார்க்க முடியும். தெருக்கில் நாய் சாப்பிட்டு இருக்கும்போது தட்டு பக்கத்தில் வந்தாலும் நாய் எச்சின்னு வெட்டிவிடுவான். நாய் தட்டு பக்கத்தில் வரத வாய் வச்சிட போகுது அப்படின்னு. ஆனால் நாய்க்கறியை ஒருத்தன் சாப்பிட்றான்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியாது. ஆனால் நாகாலாந்தில், பல்வேறு மாநிலங்களில், வடகிழக்கு மாநிலங்களில் நாயை கறி வச்சு சாப்பிட்றாங்க. பாம்பு படையும் நடுங்குன்றான். ஆனால் அந்த பாம்பையே சூப் வச்சு சீனாக்காரன் குடிச்சிக்கிட்டு இருக்கான். கரப்பாம்பூச்சி, நட்டுவாக்களி, தேனு, இன்னும் இந்த பூரா எல்லாத்தையும் சூப் வச்சு அதை காய வச்சு அதில் பார்பிக்யூ போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ட்ராகன் சிக்கன் மாதிரி. அப்போ நம்ம எதையெல்லாம் வெறுக்கிறோமோ அதையெல்லாம் சாப்பிடக்கூடிய ஆட்கள் உலகம் முழுமைக்கு இருக்காங்க. ஆமை இங்கே தடை செய்யப்பட்ட உணவாக இருக்குது. ஆமை வேட்டையாடல் என்பது தடை செய்யப்பட்டிருக்கு. எப்படி மான் வேட்டை, புலி வேட்டை தடை செய்யப்பட்டிருக்கிறதோ, உணவுக்காக இந்த உடும்பை வேட்டையாடுறது, உணவுக்காக மான வேட்டையாடுது, அப்படி வனவிலங்குகள் சட்டத்தின் அடிப்படையில் தடை செய்யப்பட்டிருக்கு. அப்படி கடல்வாழ் உயிரினங்கள் தடை சட்டம் அப்படிங்கிற அடிப்படையில் ஆமை வேட்டையாடுதல், ஆமையை உணவாக சாப்பிடுதல் தடை செய்யப்பட்டிருக்கு. ஆமை இங்கே தடை செய்யப்படலைன்னா மீனவர்களுடைய வலையில் ஆயிரக்கணக்கான ஆமைகள் மாட்டும். அந்த ஆமைகளை மீனவர்கள் கடலை விட்டுருவாங்க. தெரியாமல் 1-2 பேர் சாப்பிடக்கூடிய மீனவர்களும் இருக்காங்க. அதே போல் இந்த இதில் நிற்கும் வயல் ஆமை, வயல்வெளியில் இருக்கக்கூடிய ஆமையை, அந்த ஆமையை வயல்வெளியில் தெரியாமல், அதாவது யாருக்கும் தெரியாமல் சாப்பிடக்கூடிய மக்கள் நிறைய இருக்காங்க விவசாயம் செய்யக்கூடிய இடங்களில். அப்போ ஆமை என்பது சாப்பிடக்கூடாத ஒரு பொருளும் அல்ல. ஆமைக்கறி என்பது ஈழத்தில் கடலோர மக்கள்கிட்ட மீன் போல, நண்டு போல, இறால் போல ரொம்ப எளிமையான சாதாரண உணவு. ஆனால் அதை அண்ணன் சீமானவர்கள் சொல்லியதனாலேயே விமர்சனம் செய்தது திராவிட கும்பல். அதே போல் AK-74, AK-74, AK-74ன்னு சொல்லி அதை ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றினாங்க. ஆனால் அது ஒரு புகைப்படம் வெளியானது. நான் சீமான் அந்த இதை வைத்திருக்கிறது போல் ஒரு புகைப்படம் வெளியானது. அந்த புகைப்படம் வந்த பிறகு அது குறித்த விமர்சனம் குறைந்தது. அதே போல் AK-74 மட்டும் இல்லை, ஈழத்தில் உலகம் முழுமைக்கும் அன்றைய காலகட்டத்தில் இருந்த அத்துணை ஆயுதங்களுமே அவர்கள் வைத்திருந்தார்கள். அதை அத்தனை பேருமே அங்கே போனவங்க பார்த்துருப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும் அது குறித்த செய்திகளை. ஆனால் ஈழம் குறித்து அண்ணன் சீமானவர்கள் பேசுவது மட்டும் மிகைப்படுத்தப்பட்ட செய்தியாக பார்க்கப்படுவதுடைய நோக்கம் என்ன தெரியுமில்ல? 90 விழுக்காடு செய்திகளை அண்ணன் சீமானவர்கள் இதுவரைக்கும் சொல்லலைங்கிறதான். அதை சொல்ல முடியாது. என்னென்னா, அது அண்ணனுக்கும் தலைவருக்குமாக நடந்த ஒரு உரையாடலை ஒன்று அவங்க தரப்புலேருந்து சொல்லணும், இல்லை அங்கேருந்து பார்த்தவங்க சொல்லணும். பார்த்தவங்களும் அங்கே இருந்தவர்களும் இப்போதைக்கு சொல்ல முடியாத சூழல் உருவாயிருக்கு. எப்போதுமே சொல்ல முடியாத ஒரு சூழல் தான் இப்போதைக்கு இருக்குது. ஏன்னா இங்கே தடை இருக்கிறது. தடையை மீறி அவரால் சொல்ல முடிந்த செய்தி விருந்தோம்பல் மட்டும்தான். விருந்தோம்பலை தாண்டி மற்ற விஷயங்களை என்ன பேசிக்கொண்டோம், இல்லை என்ன அங்கே செஞ்சோம், எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத சொன்னால் அது சொல்ல முடியாது. அப்போ சொல்ல முடியாது அப்படிங்கிறது பல பேருக்கு வாய்ப்பாக போயிடுச்சு. வாய்ப்பாக போனதுனால சீமானவர்கள் போனார், படப்பிடிப்புக்கு தான் போனார். சீமான் போனார் 10 நிமிடம் தான் பார்த்தாரு, சீமான் போனார் 8 நிமிடம் தான் பார்த்தாரு அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க. 8 நிமிடம் 10 நிமிடம் பார்த்துட்டு அவர் கதைகளை சொல்கிறாரு. அவர் எத்தனை மணி நேரம் இருந்தார், எவ்வளவு பேசினார் அப்படிங்கிறது அங்கே இருந்த அத்தனை பேருக்கு தெரியும். சமீபத்தில் கூட ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணிச்சு. எத்தனையோ ஆடியோக்களை பரப்புகிற திராவிட கும்பல் அந்த ஆடியோ பரப்பலை. அந்த ஆடியோவை ராவணா வலையொலியில் ஐயா ஏகலைவன் எடுத்து போட்டிருந்தாங்க. இன்றைக்கும் அந்த காணொலி இருக்கிறது. அந்த இயக்கத்தில் இருந்த ஒரு முன்னாள்
போராளி, பெண் போராளி அவங்க பேசியது, சீமானவர்கள் சொன்னது வெறும் விருந்தோம்பல் குறித்த செய்தி மட்டும்தான். ஏன்னா விருந்தோம்பல் மட்டும்தான் சீமான் அவர்களால் வெளிப்படையாக பேச முடியும். அதனால் அவர் சொல்லியிருக்காரு, அவர் வந்தது நின்றது எல்லாம் உண்மை, அங்கே நடந்தது எங்களுக்கும் தெரியும், உலகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய அன்றைக்கு களத்தில் நின்றவங்களுக்கு தெரியும், யாரும் பேச முடியாத ஒரு சூழல் உருவாயிருக்குது. அதனால் இவங்க ஆளாளுக்கு அண்ணன் சீமானவர்கள் குறித்து விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இப்போ நேற்று அண்ணன் சீமானவர்கள் வந்து ஒரு மாவீரர் நாளில் மதுராந்தகத்தில் ஒரு செய்தியை சொல்லியிருந்தாங்க. இப்போது தலைவரோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன படம் கடைசியாக எடுத்துக்கும் போது வாழ்த்துக்கள் படம் சரியாக போகணுங்கிற இதில் வந்து அப்போ நமக்கு காதல் இருக்குது, காதலுங்கிறது ஒரு பருவகால உணர்ச்சி தான், பூ கவிதை இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நமக்கு வந்து தம்பி மாதிரி படம் எடுக்கணும் ஒரு சீட்டம்மா அப்படின்னோடனே நான் ஒரு கதைகளை சொன்னேன். பகலவன் கதையை, கோபம் கதையை 5 இளைஞர்களை வைத்து கோபம்னு ஒரு படம் இருக்கும்போது இந்த படம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அங்கிருந்த தமிழ்துறை பொறுப்பாளர் புகழேந்தி அவர்கள் வந்து கோபங்கிறது சமஸ்கிருத சொல்லு, சீற்றம்னு வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக சீமானவர்கள் சொன்னாங்க. இல்லை இது பொய், இப்படிலாம் பேசலை. இவங்க என்னமோ தலைவர் கூட நின்று துப்பாக்கி பிடிச்ச மாதிரியும், இவங்க தான் பீரங்கி இயக்கின மாதிரியும், இவங்க தான் பாதுகாப்புடன் நின்ற மாதிரியும், இல்லை இல்லை அதெல்லாம் பொய். இதை இன்னைக்கு சொல்லல அண்ணன் சீமானவர்கள் 2009 நாம் தமிழர் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே ஆனந்த விகடனில் கண்டேன் தலைவரை அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த பேட்டி தான் யார் சீமான் அப்படிங்கிறத பல பேருக்கு அடையாளப்படுத்தியது. தலைவரோடு அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படம் முதல்ல அந்த ஆனந்த விகடன் தான் வெளிவந்தது. அது வந்த போதே நான் படித்திருக்கிறேன். இப்பொழுதும் ஆனந்த விகடனில் ப்ரீமியம் ஸ்டோரியாக ஆனந்த விகடன் அதை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறது, யார் போனாலும் படிக்கலாம். ஆனந்த விகடனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரியை படித்தா தெரியும், அந்த கட்டுரையை படித்தா தெரியும். அண்ணன் சீமான் அவர்கள் இன்றைக்கு மேடையில் பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க இல்லையா, கட்சி ஆரம்பிக்கு முன்னாடியே, கட்சி ஆரம்பிப்பான்னு தெரியறதுக்கு முன்னாடியே தலைவர் அவர்கள் குறித்து அவர் என்ன பார்த்தாரு, என்ன பேசினார், என்ன பகிர்ந்து கொண்டோம், அன்றைக்கும் உணவுகள் குறித்தெல்லாம் அவர் பேசியிருக்காரு. அதே போல் விஜயை பற்றி கேட்டிருக்காரு, சத்யராஜை பற்றி, வடிவேலை பற்றி, சிவாஜி கணேசனை பற்றி கேட்டிருக்காரு. அதே போல் வந்து இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு திரை ஆளுமைகள் குறித்து யார் யாரெல்லாம் வந்து ஈழ ஆதரவாளராக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பகிர்ந்து கொண்டோம் அப்படிங்கிற செய்தியை அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வது வந்து பொய்ன்னு சொல்கிறவன் அன்றைக்கி 2009 ஆனந்த விடலே கொடுத்துக்காரு, அதுவும் பொய்யா? ஒரு வாதத்திற்கு அண்ணன் சீமான் வந்து 10 நிமிடம் தான் பார்த்தாங்கன்றாங்க. 10 நிமிடம் பார்த்தவர்கிட்ட தான் கடைசியாக சீமான்கிட்ட சொல்லுங்கோ, சீமான் சார்கிட்ட சொல்லுங்கோ, அவர்கிட்ட தான் விட்டுட்டு போகிறேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கடற்படை தளபதி கடைசியாக அழைத்து பேசினாரா? 10 நிமிடம் பார்த்தவர்கிட்ட தான் அப்படி சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. சந்தோஷமா அண்ணா, சொல்லுங்க சொல்லுங்க அண்ணா, நான் வேற எதுவும் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கேண்ணா. சீமான் சார சொல்லுங்க, தொடர்ந்து முன்னெடுக்க சொல்லி அவர்கிட்ட தான் முன்னிட்டு போகணும். சீமான் சார சொல்லுங்க, தொடர்ந்து முன்னெடுக்க சொல்லி அவர்கிட்ட தான் முன்னிட்டு போகணும். அதே போல 10 நிமிடம் மட்டுமே பார்த்திருந்தா, 10 நிமிடம் பார்த்ததற்காகவே இந்த 15 ஆண்டுகளில் இது உலகத்திலேயே அதிக நபர்கள் கூடக்கூடிய மாவீரர் நாளை அண்ணன் சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சி நடத்துகிறது. ஈழத்தில் நடக்கிறது, அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் நடக்கிறது. தமிழ்நாட்டில் தடை இருக்கிறது. சுவரொட்டி ஒட்ட, போஸ்டர் ஒட்ட, பேனர் வைக்க, பெயரை சொல்ல, அவர் படத்தை பயன்படுத்த, முகநூலில் படத்தை பயன்படுத்த முடியாது, யூடியூப்பில் அவர் படத்தை பயன்படுத்த முடியாது. இன்றைக்கும் தடைகள் நீடிக்கிறது. பொது வழிகளை பயன்படுத்த முடியாது, பயன்படுத்தக்கூடாது சட்டப்படி. அந்த சட்டத்தை உடைத்து அதை எல்லாவற்றையும் தாண்டி கொடியேற்றுறாரு. எவராது துணிச்சலோடு சொல்ல முடியுமா? 10 நிமிடம் பார்த்ததுக்கு தான் அப்படி கொடி ஏற்றுறாரா? அந்த கொடியவே ஏற்றுறாரு. அந்த கொடி போலவே ஒரு கொடியை உருவாக்கி உலக முழுமைக்கும் பறக்க விட்டுருக்காரு. அதே போல் இப்போ திராவிட இந்த கும்பல் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி மாநில மகளிர் பாசறை பொறுப்பாளர் காளியம்மாள் அவர்களுடைய பேச்சை எடுத்துக்கிட்டாங்க. அவர் வந்து காளியம்மாள் வந்து சீமானுக்கு எதிராக பேசிட்டாங்க, சீமான் மேடையில் சீமானை விமர்சித்த காளியம்மாள் அப்படின்னு சொல்லி பல்வேறு செய்திகளை பரப்புகிறாங்க. என்னன்னு பார்த்தா, தலைவர் பிறந்தநாளில் காளியம்மாள் அவர்கள் பேசுகிறாங்க. பேசும்போது படம் எடுப்பதற்காக சென்ற அண்ணன் சீமான் அவர்கள் படத்தை மட்டுமே எடுத்துகிட்டு வந்திருந்தா நமக்கு வந்து தலைவர் வந்து தெரிஞ்சிருக்காது, தலைவர் வந்து தமிழ் தேசியராக நமக்கு தெரிஞ்சிருக்காது, 10 நிமிடம் பேசிய பேச்சினுடைய தாக்கத்தில் இவ்வளோ பெரிய அளவில் தலைவரை கொண்டு போய் சேர்த்தாருன்னு சொல்லி காளியம்மாள் சொல்கிறாங்க. அதாவது 10 நிமிடம் மட்டுமே பார்த்ததாக இந்த திராவிட கும்பல்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதைத்தான் காளியம்மாள் அவர்கள் சொல்ல வந்ததாக மேடையை விட்டு இறங்கினோடனே அப்போ நான் கேட்டேன், 10 நிமிடம் நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னபோது, இல்லை 10 நிமிடமாக அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, தப்பா அந்த இதில் நான் தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னாங்க. அப்போ அண்ணன் சீமான் அவர்களும் அதை மறுத்து, எல்லாரும் 8 நிமிஷம் சொல்லுவாங்க, தங்கச்சி காளியம்மா 10 நிமிஷம் சொல்லுது, கூட 2 நிமிஷம் சொல்லியிருக்கு. எனக்கும் என் தலைவனுக்கு தான் தெரியும் நாங்கள் எவ்வளோ நேரம் பேசணும், என்ன பேசணும் அப்படிங்கிறது.
அதை வந்து எல்லாவற்றையும் பொது வழியில் சொல்லி கொண்டு இருக்க முடியாதுன்னாங்க. உண்மையிலேயே அங்கே நடந்ததில் 10 விழுக்காடு இல்லை, 5 விழுக்காடு கூட சீமானவர்கள் சொல்லவில்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. அதனால தான் அந்த உணவு குறித்து அவர் அதிகமாக பகிர்ந்து கொண்டது. ஏன்னா அதை மட்டும் தான் சொல்ல முடியும். அதை சொன்னதுனால பிரச்சனை ஏற்படாது. இது யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது என்பதனால தான் ஒரு ஜனநாயக இயக்கம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு, இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு உட்பட்டு ஒரு கட்சியை நாம் தமிழ் கட்சி கட்டமைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அதை புரிந்தவர்களுக்கு புரியும் சீமானவர்கள் வந்து சரியாக அந்த பாதையில் நின்று தான் பேச முடியும்னு. அதை பேசியதற்கே கொந்தளிக்காங்கன்னா அங்கே நடந்த அத்தனையும் பேசினா எவ்வளவு கொந்தளிப்பார்கள் என்று யாருக்கும் தெரியாது. அப்போது அது குறித்து மறுக்க வேண்டியது யார்? இல்லை, சீமானவர்கள் வந்து வந்தது படப்பிடிப்புக்கு தான், சீமானவர்கள் வந்தது இதுக்கு தான், அவர் இத்தனை நிமிடம் தான் பேசினார் அப்படின்னு மறுக்க வேண்டியது உலகம் முழுமைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஈழத்தமிழர்கள், அன்றைக்கு களத்தில் நின்றவர்கள், இன்றைக்கு பல்வேறு நாடுகள் இருக்காங்க, அவங்க தான் சொல்லணும். இல்லை அவர் நான் கூட தான் நின்னேன், நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன், அவர் வந்து இத்தனை நிமிடம் தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி இயக்கத்தில் இருந்தவர்கள் சொல்லியிருக்கணும். இயக்கத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறவர்கள் இன்னைக்கு உலகம் முழுமைக்கும் இருந்து பல்வேறு வடிவங்களில் காணொலிகளாக குரல் பதிவுகளாக தங்களுடைய தகவல்களை அண்ணன் சீமான் குறித்து பகிர்ந்திருக்காங்க. எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே சுதந்திரமாக அவங்களால நடமாட முடியாது. சிறைகளில் இருக்காங்க பல பேர் வெளிநாடுகளையும் சிறையில் இருக்காங்க. பல பேர் இருக்காங்களா இல்லையாங்கிற தெரியாமல் இருக்கிறது. அன்றைக்கு களத்தில் இருந்தவர்கள் பல பேர் இறந்துருக்காங்க. பல பேர் வந்து நாடு கடந்து புலம்பெயர்ந்து பல்வேறு நாட்டில் வாழ்கிறாங்க. அவங்க யாராலும் வெளிப்படைத்தன்மையோடு பேச முடியலை. மனதிற்குள் அவர்கள் புழுங்கி கொண்டிருக்காங்க, மனதிற்குள் வெதும்பி கொண்டிருக்காங்க. நடந்ததை சொல்ல முடியலே என்பது அது பல பேருக்கு இங்கே சாதகமாக போயிடுச்சு. ஈழத்திற்கு எத்தனையோ பேர் போனாங்க. அதே காலகட்டத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் முக்கியமான அரசியலுடைய ஒரு மாநில பொறுப்பாளர் வன்னியரசு போனார். வன்னியரசுக்கு அண்ணன் சீமான் மேலே என்ன கோபம்? ஒரே ஒரு கோபம் தான். ஒரே ஒரு முறை சீமானவர்களை அழைத்தார்கள், அழைத்து தலைவரோடு புகைப்படம் எடுக்க வைத்தார்கள், தலைவரோடு இருக்க வைத்தார்கள். 1 மாதம் சீமான் இருந்தார். நாம் ஈழத்துக்கு போயிருக்கோம், ஒரு முறை கூட தலைவரை சந்திக்க விடலையே, தலைவரை பார்க்க அனுமதிக்கலையே, தலைவரோட புகைப்படம் எடுக்க அனுமதிக்கலையே அப்படிங்கிற அந்த வெறுப்பை தவிர, வன்மத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்படின்னு இல்லை, என்கிட்ட இல்லாத அவுட்டர்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. என்கிட்ட இல்லாத அவுட்டர்னு இருக்குன்னா உண்மை இருக்குது, நேர்மை இருக்குது, ஒழுக்கம் இருக்குது, அறம் இருக்குது, எப்படியாவது இந்த இனத்திற்காக எதையாவது செய்ய வேண்டுங்கிற வேட்கை இருக்கிறது. உங்ககிட்ட இருந்தது வெறும் தன்முனைப்பு மட்டும்தான், தன்னை முன்னிறுத்திக்கணும் அப்படிங்கிற அந்த செயல்பாடு மட்டும்தான். உண்மையான ஈழப்பற்று கிடையாது. ஈழப்பட்டு இருந்திருந்தா ஈழப்போர் நடந்து கொண்டிருக்க காலத்தில் ஈழம் குறித்த ஆவணப்படங்களை சீடிக்களை திமுக அரசு கைது பண்ணும்போது அதை பற்றி பெருசுப்படுத்தாதீங்க தோழர். 2009 பாராளுமன்ற தேர்தலில் எனக்கு எம்பி சீட்டு கொடுக்குற மாதிரி இருக்காங்க, திமுக கூட்டணி விசிக கூட்டணி வந்து இணைய போகுது, திமுக விட்டு விசிக வரப்போகிறது இல்லை, இணைய போகுது. அதனால் இந்த நேரத்தில் இந்த சீடிக்கள் வந்து அளிக்கப்படுவதையோ ஈழம் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் அளிக்கப்படுவதையோ பெருசுப்படுத்தாதீங்க தோழர் அப்படின்னு வன்னியரசு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறி தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, அண்ணன் வெற்றிக்குமரன் அவர்கிட்டே சொன்னதாக வெற்றிக்குமரன் என்கிட்ட பகிர்ந்திருக்காரு. அப்போது அப்படி இருந்த வன்னியரசு அவர்கள் இங்கே திமுகவோடு நெருங்கினங்கிறதுக்காக ஈழம் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொள்ள விரும்பிய வன்னியரசு அண்ணன் சீமான் மீது வன்மை இருக்குமா இல்லையா? அப்போ இந்த வன்னியரசு போன்ற வாடகை வாய்களை வைத்துக்கொண்டு வாடகை வாய்களை வன்னியரசை இயக்கம் கொண்டு அண்ணன் சீமானுக்கு எதிராக அரசியல் பண்ணது. இன்றைக்கி வன்னியரசு தலைவராக ஏற்றுக்கொண்ட திருமாவர்கள் ஈழத்துக்கு போயிட்டு வந்தார். ஈழத்துக்கு போயிட்டு வந்து அந்த தலைவர் பிரபாகரனுக்கும் இல்லை ஈழத்துக்கும் உண்மையாக அவர் இருந்தாரா என்கிற கேள்விக்கு பதிலை நேற்று அவர் சொல்லியிருக்கார். நான் ஆதரவாக இருந்தோம், எல்லாம் பண்ணினோம். 2009 போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த போரிலே ஈழத்தை அழிப்பதற்கு துணை போன காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் நாம் எதிராக நிற்க வேண்டும் என்று அன்றைய காலகட்டத்தில் என்னை அழைச்சி பேசினாங்க. அப்படி பேசும்போது நான் வந்து எப்படியாவது அங்கிருந்து நழுவி வந்துவிட வேண்டும் என்று துடித்தேன். நழுவி வந்தேன். வந்து திமுக காங்கிரஸ் கூட்டத்தில் இருந்து அன்றைக்கு எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. நாம தான் நின்று திமுக எல்லா இடங்களையும் வெற்றி பெறுக்கு நான் உழைத்துங்கிறார். இதுக்கு பேர் என்ன தெரியுமில்ல? அப்பட்டமான துரோகம். அப்பட்டமான துரோகத்துக்கான வாக்குமூலம், மரண வாக்குமூலம் மாதிரி வாக்குமூலம் கொடுத்துருக்காரு திருமா. இன்னொன்றையும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 2009 முள்ளிவாய்க்கால் இனக்கொலை நடந்த நேரம் எல்லா கட்சிகளும் ஒரே அணியில் சேர்ந்து விட்டது. அந்த அணியில் இருந்த தலைவர்கள் என்னை மட்டும் தனியே வேலூரிலே அழைத்து கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் பிரெயின் வாஷ், மூளை செலவை செய்தார்கள்.
திமுக கூட்டணியில் நீங்கள் ஒருவர் தான் இருக்கிறீர்கள். நீங்கள் மட்டும் வெளியே வந்து விட்டால் போதும். இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களின் கோபம் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் எதிராக இருக்கிறது. நீங்கள் மட்டும் வெளியே வந்தால் போதும், 40 இடங்களிலும் அவர்களை வீழ்த்த முடியும். இந்த முறை திமுகவை வீழ்த்தினால் அடுத்தடுத்து வருகிற தேர்தல்களில் அதிமுகவை வீழ்த்திவிட முடியும் என்றெல்லாம் என்னிடத்திலே பேசினார்கள். நான் அப்போது தனி ஒரு ஆளாக அவர்களிடத்திலே சிக்கிக் கொண்டேன். அந்த நேரத்தில் நான் சொன்னேன், எங்கள் கட்சியின் மூத்த தலைவர்களோடு முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேசி நான் முடிவு சொல்லுகிறேன் என்று அவர்களிடமிருந்து நான் நழுவி வெளியே வந்தேன். வந்த பிறகுதான் கலைஞர் அவர்களோடு நாங்கள் மீண்டும் அந்த கூட்டணியை உறுதி செய்தோம். அப்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சிகள் 3 தான். ஒன்று திமுக, இன்னொன்று காங்கிரஸ், இன்னொன்று விசிக. 3 கட்சிகள் தான். எல்லா கட்சிகளும் அதிமுக அணிக்கு போய்விட்டது. அப்போது திமுக காங்கிரசுக்கு எதிராக மிகப்பெரிய கிளர்ச்சி இந்த மண்ணில் நடந்து கொண்டிருந்தது. கடுமையான விமர்சனங்கள் எழுந்தன. ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களின் படுகொலைக்கு திமுகவும் காங்கிரசும் தான் காரணம், அவர்களை வீழ்த்த வேண்டும், துணை போன திமுக விடுதலை சிறுத்தைகளையும் வீழ்த்த வேண்டும் என்று பிரச்சாரம் செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் திமுக காங்கிரசோடு துணை இருந்த ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்படிப்பட்ட நேரத்தில், அவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் இருந்த நேரத்தில், எதிர்ப்பு இருந்த நேரத்தில் 28 இடங்களில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றது. திமுக கூட்டணியில் இடம்பெற்ற விசிகாவின் வாக்கு வங்கி எவ்வளவு வலிமையானது என்பதை 2009 நாம் நிரூபித்து காட்டினோம். ஈழத்தமிழர்களை கொன்றொழித்த காங்கிரஸையும் திமுகவையும் வெல்ல வைப்பதற்கு 2009 நாம் உழைச்சம் சொல்ற ஒருத்தர் ஈழம் குறித்தும் தலைவர் குறித்தும் பேசுவதற்கு அருகே இருக்கா? நேர்மை இருக்கா? இல்லை. அதுக்கு முன்னாடி போன வைகோ இன்னைக்கு என்னவா இருக்காரு? அதே காங்கிரஸ் திமுக கூட்டணியில கரம்பட்டி நிற்கிறாரு. அதுக்கு முன்னாடி போன நெடுமாறன் இன்னைக்கு காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் கடைசி தேர்தலில் ஆதரவு அளித்தார். இப்போ ஸ்டாலினுக்கு வந்து அழைப்பு கொடுத்து நிற்கிறாரு. நல்லக்கண்ணையாவுடைய 100 ஆண்டு விழாவில் இவருக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. இவர் போய் அழைக்கிறார். அப்போ கடைசி நேரத்தில் எல்லாரும் எந்த திமுகவும் எந்த காங்கிரஸும் ஈழத்தை அழித்தொழிப்புக்கு துணை நினைச்சோ அவங்க கூட போய் நின்றுட்டாங்க. கட்சி ஆரம்பித்து 15 வருஷம் ஆச்சு. திமுக எதிர்ப்பில், திராவிட எதிர்ப்பில், காங்கிரஸ் எதிர்ப்பில் சின்ன காம்ப்ரமைஸ் கூட பண்ணாத சீமானவர்களை பார்த்தா இந்த கூட்டத்துக்கு வெறுப்பு வருமா வராதா? ஈழத்தை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருந்த கூட்டம், ஈழத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருந்த கூட்டம் எந்த கூட்டம்? யாரெல்லாம் திமுக கூடயும் காங்கிரஸ் கூடயும் நிற்கிறானோ அந்த கூட்டம். திமுக கரவெட்டியை கட்டிக்கிட்டு, திமுக கொடியை தன் காரில் மாட்டிக்கிட்டு, ஈழத்தை அழிப்பதற்கு துணை நின்ற காங்கிரஸ் கட்சியுடைய கொடியை தன்னுடைய வண்டியில் மாட்டிக்கிட்டு ஓட்டு கேட்டு எம்எல்ஏ வானவனுக்கு மாவீரர் நாள் கொண்டாட என்ன தகுதி இருக்கு? முதல்ல மாவீரர்களுடைய ஆன்மா உங்களை மன்னிக்குமா? திமுக கடைசி காலகட்டத்தில் போரை நிறுத்துவதற்கு எல்லா வழியும் இருந்து கூட பள்ளி கல்லூரியில் இழுத்து மூடி இரத்த பாக்கெட்டுகளை பிடுங்கி வீசி இங்கிருக்கூடிய ஈழ போராளிகளை, ஈழ ஆதரவு பொருளை கைது செய்து, முத்துக்குமார் மரணத்தை மறைத்து பாடியை புதைத்து இங்கிருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நிறுத்தி காங்கிரஸ் 1,00,000 கோடி இங்கிருந்து இராணுவ தளவாடங்கள், இராணுவ வீரர்கள் எல்லாத்தையும் அனுப்பி காங்கிரஸ் இந்தியா விரும்பிய போரைத்தை நான் நடத்தணும்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள் சொன்னாங்க. அப்படிப்பட்ட காங்கிரஸ் திமுகவோட இணைஞ்சுக்கிட்டு எம்எல்ஏ ஆகிட்டு எம்பி ஆகிட்டு நாங்கள் ஈழ ஆதரவாளர், நாங்கள் வந்து தலைவர் ஆதரவாளர், நாங்கள் வந்து தான் உண்மையான தமிழ் தேசியவாதிகள். நீங்களாம் துரோகிகள், பச்சை துரோகிகள். அதுக்கு சில வளைவு செறிவுகளோடு அரசியல் செய்ய வேண்டுமா? அதிகாரத்தை அடைய வேண்டுமா? அதிகாரத்தை அடைவதற்கு இவங்க திமுக கிட்ட போய் காம்ப்ரமைஸ் பண்ணி திமுக கூட இணைஞ்சு எம்எல்ஏ வாயி அதிகாரத்தை அடைவாகலாம். வெறும் வெட்டிச்சொல் வாய்ச்சொல் வந்து வேலைக்காகாது. அதனால் அதிகாரத்தை அடைவதற்காக சில லாவகமாக என்னடா உருட்டு இது? என்ன உருட்டு? திமுக கூட்டணி வச்சு காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு அந்த எம்எல்ஏ வாங்கி நீ ஈழத்துக்கு என்ன நன்மை செய்வ? சரி, 2021 திமுக கூட்டணியில் தமிழ் தேசியவாதிகள் என்று சொல்லி இன்னைக்கு மாவீரரால் நகர்த்தி திமுக கூட்டணியில் எம்எல்ஏ வானவெல்லாம் இந்த 3 வருஷ சட்டமன்றத்தில் பேசி கிழிச்சது என்ன? பாராளுமன்றத்தில் திமுக கூட்டணிக்கு போய் ஈழ ஆதரவு என்று பேசி திமுக கூட்டணிக்கு போய் பாராளுமன்றத்துக்கு போய் நீங்க பேசி கிழிச்சது என்ன? கலட்டி கம்பு நட்டது என்ன? திமுகவுக்கு சொம்படிக்கணும், நேரடியாக ராஜீவ்காந்தி சொம்படிக்கிறான், நீங்க மறைமுகமாக சொம்படிக்கிறீங்க. அந்த ராஜீவ்காந்தி போடுறாரு காவி சாமியார் சீமான் அப்படின்னு. இந்த சீமான்கிற ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாம் தமிழர் ஒன்று எடுத்து இல்லைங்களேன், இவன் கோயம்புத்தூர் சட்டக்கல்லூரில் படிச்சுட்டு திமுகவுக்கு போய் சேர்ந்துருந்தான்னா திமுகவில் அன்னூரில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளருடைய அல்லக்கையாக இருந்திருப்பான். நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று வந்ததுனால இப்போ வந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமணிக்கு அல்லக்கையாக இருக்கான். அதாவது ஒன்றிய செயலோட அல்லக்கையாக இருக்க வேண்டியவன் அமைச்சரோட அல்லக்கையாக மாற்றதாண்டா நாம் தமிழ் வெற்றி. அப்படி வச்சுக்கலாம் வேணாம்.
கட்சியில் போய் சேர்ந்துருந்தானா 2009 போய் கட்சியில் சேர்ந்துருந்தானா திமுக கண்டிப்பாக சேர்ந்துருக்க வாய்ப்பு இல்லை. உங்கள் அப்பா அதிமுக. ஆனால் உலகத்திலே பெத்த அப்பனை அதிமுகலேருந்து திமுகவுக்கு சேர்க்க வச்சது ஒரே ஒரு சாதனை பிடிச்சது ராஜீவ்காந்தி தான். அப்பனையே கொள்கை மாற்றினவன் ராஜீவ்காந்தி மட்டும்தான். அதுதான் அவன் வாழ்க்கையில் செஞ்ச மிகப்பெரிய சாதனை. ஒரு திருக்குறள் தெரியாது, ஒரு 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 சங்க இலக்கியம்னா என்னென்னு தெரியாது, ஒரு தமிழில் ஒழுங்காக பேச அகத முதல் அப்படி திக்கி பேசுவான். திக்கி பேசுகிறவனை மேடையில் பேச வச்சு வெளிநாடுகளுக்கு அனுப்பி, ஊடகங்களுக்கு அனுப்பி, வெளி மாநிலங்களுக்கு அனுப்பி, அவனுக்கு மாநில பேச்சாளராக, மாநில இளைஞர் பாச செயலராக வச்சு அழகு பார்த்து, தேர்தலில் வாய்ப்பு கொடுத்து நிற்க வச்சு, அதுக்கான பொருளாதார பின்னணியை கொடுத்து, கல்யாணம் பண்ணி வச்சு, எல்லாம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அவர் வளர்ந்துக்கிட்டு நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு காட்டுறேன் பாரு, கட்சியை உடச்சி காட்டுறேன் பாரு அப்படின்னு ஒரு வெளியே போய் நின்றுக்கிட்டு இப்போ சாமியார் சீமான், காவி சாமியார் சீமான். அந்த சீமான் இல்லைன்னா திருவாடனை தாண்டி, அந்த தேர்போகி கிராமம் தாண்டி ராஜீவ்காந்தி வெளியே தெரியாது. ராஜீவ்காந்தி இந்த கட்சிக்குள்ளே இருந்து பண்ண வேலைகள்லாம் வெளியே சொன்னால் ராஜீவ்காந்தி வீட்டிலே ராஜீவ்காந்திக்கு சோறு போட மாட்டாங்க. திருமாவோ நெடுமாறனோ வைகோவோ எல்லாரும் போனாங்க, போய் இதை அப்படியே வச்சிருந்தாங்க. இந்த அரசியல் இதை தாண்டி போகாமல் பார்த்து கொண்டாங்க. இவர்களை நம்பி 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 அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த ஈழ போராட்டத்தை விரிவடை விடையாமல், அந்த ஈழ போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு போக விடாமல் தடுத்தாங்க. இன்னைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் திரண்ட உடனேவா இந்த சீமானா, நம்ம கூட இந்த சீமானா, சின்ன பையனா அந்த சீமானா, இயக்குனர் சீமானா இப்படி வளர்ந்துட்டாரு. பல பேருக்கு எதுக்கு நாம் தமிழ் கட்சி மேலே வெறுப்பு? சுபவீர பாண்டியனுக்கு, வன்னியரசுக்கு, திருமாவளவனுக்கு, வேல்முருகனுக்கு, இந்த தமிழ் தேசியம், தமிழ் மொழி இனம்னு பேசுகிற எல்லாருக்கும் சீமான மேலே ஏன் வெறுப்பு? நேரடியாக ரத்தமே வாங்க, உறவே, நட்பே, உயிரே, தம்பியே, இளையவரே, மூத்தவரே வாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே போன உடனே இவனை எப்படா காலி பண்ணுறது, இப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏங்க, ஒரு ஊரில் பெரிய பணக்காரன், அந்த பணக்காரனுடைய பையனும் அந்த பணக்காரனுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடியவருடைய பையனும் ஒரே ஸ்கூலில் படிக்கிறான். இந்த பணக்காரனுடைய பையன் கடைசி மார்க் வாங்குறான். ஒரு எடுத்துக்காட்டுக்கு 500க்கு 250 மார்க் வாங்கினான். இந்த பணக்காரன் வீட்டில் வேலை செய்யறோடைய பையன் 480 மார்க் வாங்கினா இந்த பணக்காரனுக்கு கோபம் வருமா வராதா? அதுதான் நாம் தான் முயற்சி பார்த்தா வருது. ஒன்றுமே இல்லாமல் எப்படா 8.2 வாங்குறீங்க, என்னடா பண்ணுறீங்க, எப்படா கூட்டம் போடுறீங்க, எப்படா மாவீரன் நடத்துறீங்க, எப்படா கட்சி கூட்டம் போடுறீங்க, எப்படா கூட்டம் கொடுது உங்களுக்கு, எதுவுமே செய்யாமல் எப்படா முக்கிற மாதிரி முக்கிறீங்க. நாங்கள் எல்லாமே வச்சுருக்கோமப்பா, நாங்களும் ஒரு கடையை விரிச்சு வச்சுருக்கோம், சூப்பர் மார்க்கெட்டு, அது பெட்டி கடை மாதிரி தானே பாருக்கு, அங்கே எப்படிப்பா வியாபாரம் அள்ளுது? ஒரு சின்ன இட்லி கடையை கையேந்தி போகணும், வியாபாரம் கோஹோன்னு வருது. அவன் பெரிய சரவண போன வச்சுருக்கான், வியாபாரம் இல்லை. அப்போ வெறுப்பு வருமா வராதா? நாங்கள் 30 வருஷமாக அரசியல் பண்ணுறோம், 35 வருஷமாக அரசியல் பண்ணுறோம், எங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னா நேர்மை இல்லை, உண்மை இல்லை. சீமான் மனசுலேருந்து பேசுகிறாரு, மக்களுக்காக பேசுகிறாரு. நீ இப்போ படித்து தெரிஞ்சுக்கோங்க, இல்லைனா படித்தவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி அவரே படிச்சுட்டு சொல்லுவார். அதனால் இளைஞர்கள் கூடுறான், இளைஞரை வழி நடத்துகிறாரு. ஒரு விவசாயி ஏன் நாம் தமிழ் கட்சி ஆதரிக்கணும்? அந்த விவசாயிக்கு ஒரு காரணம் இருக்கும். ஒரு மீனவரையே நாம் தமிழ் கட்சி ஆதரிக்கணும், அந்த மீனவருக்கு ஒரு காரணம் இருக்கும். ஒரு மாணவனையே நாம் தமிழ் கட்சி ஆதரிக்கணும், அவனுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதே போல் நெசவாளர் நாம் தமிழ் கட்சி ஆதரிக்கணும், அவருக்கு ஒரு காரணம் இருக்கும். அதே போல் ஒரு கைவினை கலைஞர்கள் அவர் எதுக்கு நாம் தமிழ் கட்சி ஆதரிக்கணும், அவருக்கு காரணம் இருக்குது. ஒரு மருத்துவருக்கு காரணம் இருக்குது. ஒரு பொறியாளரையே நாம் தமிழ் கட்சி ஆதரிக்கணும், அவருக்கு ஒரு காரணம் இருக்குது. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு குடியும், ஒவ்வொரு சமூகமும், ஒரு பட்டியல் சமூகமா, ஒடுக்கப்பட்ட சமூகமா, பிற்படுத்தப்பட்ட சமூகம், ஒவ்வொருத்தனுக்கும் அவருக்கு என்ன தேவை என்பதை நாம் தமிழ் கட்சி முன்வைக்குது. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அரசியலை நாம் தமிழ் கட்சி முன்வைக்குது. பார்ப்பனரா அவருக்கான அரசியலை நாம் தமிழ் கட்சி முன்வைக்குது. பிறமொழியாளரா அவருக்கான அரசியல் நாம் தமிழ் கட்சி முன்வைக்குது. அப்போ எல்லாருக்குமான அரசியலை முன்வைப்பதனால, இது மனிதநேயம் தாண்டிய உயிர்நேய அரசியலாக இருப்பதனால, இயற்கையை விரும்புகிறவங்க, காடு மலையை விரும்புகிறவங்க, கனிமவள கொள்ளையை, ஆத்துமணல் கொள்ளையை, நீர்வள சுரண்டலை எல்லாத்தையும் எதிர்ப்பவர்கள், இந்த வளங்கள்லாம் காக்கணும்னு நினைக்கிறவங்க நாம் தமிழ் கட்சி ஆதரிக்கிறாங்க. வெறும் ஈழ ஆதரவு, வெறும் கச்சத்தீவு மீட்பு, வெறுமனையாக நிலம், வெறுமனையாக நீர், வெறுமனையாக காடல எல்லாத்தையும் பேசுது. எல்லாருக்குமான அரசியல் பேசும்போது எல்லாரும் இணைகிறாங்க. அதுதான் நாம் தமிழ் கட்சியுடைய வெற்றி, அண்ணன் சீமானுடைய வெற்றி, சீமான் அரசியல் வெற்றி. அதை புரிந்து கொள்ளாமல் பிரபாகரனை பேசுவதால் மட்டும்தான் சீமான் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணார்ல, அதை அடையாளமாக வச்சிருக்காரு, அதை கொள்கையாக வச்சிருக்காரு, அதை அந்த கொள்கையை இங்கே அரசியல் படுத்துறாரு. அதனால் அவர் அடையாளப்படுத்தப்பட்டார். ஆனால் இன்றைக்கு எல்லாருக்குமான ஒரு தலைவராக, எல்லாருக்குமான தேவையாக நாம் தமிழ் கட்சி மாறி இருக்கிறது. அதில் தான் திராவிடமும் ஆரியமும், இங்கே இருக்கக்கூடிய சாதியமும், இங்கே இருக்க மதமும், ரசிக மனப்பான்மை கொண்டவர்களும் அருண் சீமானுடைய அரசியலை பார்த்து பொறாமப்படுறான். வெறும் வன்மம் மட்டும்தான்
அண்ணன் சீமான் அவர்கள் மீதான அவதூறுகளுக்கு 100 விழுக்காடு காரணம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து